அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பரபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் சஞ்சாரம் செய்வார். பிறகு அதிசாரமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஒரு 3 மாத காலம் சிம்மராசிக்கு சென்று பிறகு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியில் சஞ்சாரம் செய்வார். இதன் மூலம் இந்த வருடம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறது. 2, 3, 4வது பாதம் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறது. இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு சூரியன் ஏதாவது ஒரு கட்டத்தில் இணைவு இருந்துச்சுன்னா பிற்காலத்தில் தந்தை மகனுக்குள் பிரச்சனை ஏற்படும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இது பயனுள்ள தகவல். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி, நியாயம், நேர்மை, உண்மை, சத்தியம், சாஸ்திர சம்பிரதாயம், ஆண்டவன் இருக்கான் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வரக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பொய், பித்தலாட்டம், அகராதி, அட்டூழியம் உங்கள் முதுகில் குத்தக்கூடியவர்களாகவே வருவாங்க. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, மாமச்சனாக இருந்தாலும் சரி, சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா உங்களுடைய வெளிப்படைத்தன்மையே காரணமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப ரகசியத்தை காக்க வேண்டும். ஏன்னா சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவானுடைய தன்மையே முழுமையாக இருக்கும். மந்தம், பொறுமை, நிதானம், ஆழ்ந்து சிந்திப்பது, தலைகணம் சற்று கூடுதலாக இருப்பது, வெளிப்படையாக பேசுவது, இதுதான் உங்களுக்கு எதிர்ப்புக்கு காரணமாக இருக்கும். 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திலே குரு பகவான் அமரும்போது 12 வருடங்களுக்கு பிறகு குரு உச்சம். உத்திராட நட்சத்திரம் குரு பகவானுடைய கர்ம சாபம் பெற்றது. உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா குரு பகவானுடைய காரகத்துவ வழியில்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். பணம், மதிப்பு, மரியாதை, குழந்தைகள் சார்ந்து தான் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் வரும். பணம் கடன் வாங்கினாலும் சரி, நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தாலும் சரி, கடன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளவு எளிதில் நீங்கள் அந்த கடனை வாங்க முடியாது. அதே மாதிரி மற்றவர்களிடம் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவு எளிதில் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாது. மகர ராசியில் குரு பகவான் நேசம் பலம் இழந்து விடுகிறார். அதே 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று பலமாகி விடுகிறார். இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40 வயதிற்குட்பட்டவர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். ஐப்பசி மாதத்திற்குள் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. குருபலன் சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து சம சப்தம பார்வையால் மகர ராசியை பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விவசாயம், இரும்பு, இயந்திரம், ஆடு, மாடு, கால்நடை, பசுமாடு, பால் தொழில் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள்
விரும்பிய இடமாற்றம் இந்த ஆண்டு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாத்தியக்கூறு உண்டு. வெளிநாடு செல்லலாம். 7வது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று மகர ராசியை பாரி செய்யும்போது நீங்கள் குடும்ப ரகசியத்தை காக்க வேண்டும். அதே வெளியிடத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். உங்களுடைய குடும்ப உள் விவகார ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. 7வது வீட்டிலே குருபகவான் வந்திருக்கும் போது மாம மச்சன்கள் வழியில் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். சண்டை சச்சரவுகள்லாம் வரும். உங்களுக்கு சம்பந்திகள் ஒற்றுமை அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. 7வது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சம்பந்திகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். எல்லாருமே உங்களுக்கு நல்லவர்களாட்டமே தெரிவாங்க. கண்டிப்பாக உங்களை புரிந்து அறிந்து நடந்து கொண்டு உங்கள் முதுகில் குத்தக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் வரும்போது இருப்பார்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உச்சம் பெற்று 7வது வீட்டிலே செல்லும்போது உங்கள் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எதுக்கு எடுத்தாலும் உங்கள் பிள்ளைங்களை குறை சொல்கிறது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா சாபம் விடுறது, இதெல்லாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. நீர் ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது கிணறு, ஏரி, குளம், கொட்டை, கடல், நதிகளில் நீராட செல்லக்கூடியவர்கள் அல்லது நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களில் குரு பகவான் 8வது வீட்டிற்கு செல்கிறார். குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மகர ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே மகர ராசி அதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. புதிய வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புண்டு. வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா சனி திசை முடிந்து புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் சற்று மன அழுத்தம் கூடுதலாக வரும். நீங்கள் ஒரே பிடியாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக பிள்ளைகள் செயல்படுற மாதிரி தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரும். 3வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது குடும்ப நபர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவு இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை சிறப்பாக முடியும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. பெரும்பாலும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உங்கள் குறைகள் நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள். குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகை தேடுவீர்கள். பிரிந்த குடும்பம், கணவன் மனைவிக்குள், தந்தை மகனுக்குள் பிரிவு இருந்துச்சுன்னா ஒன்று சேருவீர்கள். ஜென்ம ராசியை குரு பகவான் பாரி செய்யும்போது சாஸ்திர சம்பிரதாயம், புராண கதைகளில் அதிக ஈடுபாடு ஏற்படும். தெய்வஸ்தலங்களுக்கு சென்று இறைவனுடைய அனுகிரகம் பெறுவீர்கள். குரு பகவான் 3வது வீட்டையும் ஜென்ம ராசியும் பாரி செய்யும்போது நண்பர்கள் வழியில், உடன் பிறந்தவர்கள் வழியில் நல்ல ஆதாயம், அனுகூலம் பெறுவீர்கள். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மகர ராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் பாரி செய்யும்போது நிலம், சொத்து, பூமி யோகம் உண்டு. செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக
நல்ல லாபங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த காலகட்டம் உண்டு. வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். லாபஸ்தானத்தை குருபகவான் இயக்கும்போது 12ஆம் இடமும் இயங்கும். அதனால் போக்குவரத்தில் கவனமாக இருங்க. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். அதே வழியில் பிள்ளைகளிடமோ வெளி வட்டார நண்பர்களிடமோ மாம மச்சன்களிடமோ நீங்கள் சற்று நிதானமாக பொறுமையாக அவங்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.